மட்டன் சுக்கா, அந்த மட்டனோட குடல், அதில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் குழம்பா போடுறது, அப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் திக்னஸான கொழுப்புகள் எல்லாம் கோலா உருண்டாவா போடுறது. Hindustan Educational Institutions. Admissions open. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 36 வருட அனுபவம். இது திருமணம் இல்ல, இது பாகுபலி செட்டப். அந்த உணவு கூடங்களுக்கு 900 மட்டன் பாயாசம், ஜாங்கிரி. அங்க பார்த்தா மதுரை ஜிகர்தண்டா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான்வெஜ், இந்த பக்கம் பார்த்தா வெஜ். 900கணக்கான மக்கள் சாப்பிட்டே இருக்காங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கு, பக்கா இருக்கு, குடல் நல்லா இருக்கு, எலும்பு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணே. இப்போ மட்டன் எடுத்துக்கிட்டோம்னா மட்டன்ல என்னென்னலாம் வெரைட்டி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. மட்டன் சுக்கா, அந்த மட்டனோட குடல், அதில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் குழம்பா போடுறது, அப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் திக்னஸான கொழுப்புகள் எல்லாம் கோலா உருண்டாவா போடுறது, ஆட்டுக்கால் குழம்பா போடுறது. அதுக்கப்புறம் ஒன்று வரும் பாருங்க, செவரொட்டின்னு ஒன்று, அதுக்கு அடிச்சுட்டு உருளன, அது நைட்டு 12 மணிக்கே முடிஞ்சிடும். இந்த நண்டு லாலிபாப்லாம் எல்லாருக்கும் வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம். அதோட ப்ரிப்பரேஷனே வந்து டைம் எடுக்கும். ஒரு 1000 பேர் சாப்பிட்ற டைமிங், ஒரு வெயிட்டிங் கால் ஒரு 500 பேர் போட்டால் போதும். எப்படின்னா இன்புட் ஒரு 3000 பேர் வரப்ப 1000 பேர் போவாங்க, 1000 பேர் உள்ள வருவாங்க. இதுதான் கான்செப்ட். சரியான விருந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்லை கீழே இல்லை. ஏன்னா இது முதலையா ரொம்ப ஒரு நாங்கள்லாம் வந்து சாப்பிட்றோம்னா உண்மையிலே பெரிய ஒரு தெய்வ செயல். ஊருக்கே சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணதில் வெகு சிலரில் அவர் ஒருத்தர். ஏழை பணக்காரங்க பெரிய முதலாளிகள்லாம் இல்லாமல் அந்தந்த மக்களை வந்து விரும்பி சாப்பிட்டு சார். இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட அரங்கம் நீங்கள் 10-15 பேர் சாப்பிட்டு இது வரலையும் 10,000 தாண்டிட்டு அந்த 10,000 பேர் சேஃப்டியாக உட்காந்து சாப்பிட வைக்கணும். அதுக்கான டைனிங் டேபிள், அதுக்கான வாஷ் பேஷன், அதுக்கு ஃபுட் அகாமடேஷன்ஸ், அதுக்கான குக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணி ஓவராலாக கொண்டு வரோம். மொத்தம் 5 இடத்துல இது பண்ணுறோம். டெக்கரேஷன்லாம் சொல்ல முடியல. அதாவது இந்த வெயிலுக்கு வந்து இவ்வளோ டெக்கரேஷனை வந்து மழை பெய்யுமா வெயில் அடிக்குமான்றதெல்லாம் தாண்டி நல்ல ஃபேன்லாம் போட்டு நல்ல ஜில்லுன்னு நல்ல ஒரு காத்தோட்டமாக அருமையாக அண்ணன் செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செலவாயிருக்கும் சார் அப்ராக்ஸாக சொல்லணும்னா? 50 வருஷமாக 4 தலைமுறை இருந்த தொழிலை வந்து இன்னைக்கு உலகம் பூரா இழுத்து சென்ற பிகைன் உட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேலத்துடைய மாநாட்டை இதுவரை 12 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கு பிகைன் உட்ஸுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், அந்த ஃபோட்டோகிராஃபர், டெக்னீஷியன்ஸ், இருட்டுக்குள் இருந்து எங்களை வெளிச்சத்திற்காகிய அந்த கலைஞர்களை நான் வணங்குகிறேன். சார், அதாவது கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட அரசியல் மாநாடுலாம் பார்க்குறதே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ வெளியில் இருக்கிற இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே உள்ளே வந்தேன்னு பாருங்க, அப்படியே மறந்து போயிட்டேன். எத்தனை நாள் சார் ஆச்சு இந்த செட்டு போடுறதுக்கு? ஆக நீங்கள் திருமணத்துக்கு எல்லா பல்வேறுபட்ட அமைச்சர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் குமிந்த வண்ணமே இருந்தாங்க. அப்போ கூட நான் உள்ளே போகிறப்ப சொன்னாங்க, அங்கே ஒரு மதுரை முத்து பாட்டு பாடுறப்ப இது திருமணம் இல்லை, இது பாகுபலி செட்டப். பாகுபலி செட்டப்பில் நான் பாடுறேன் அந்த மாதிரி தான் அப்படின்னு அவர் சொன்னார். காரணம், நீங்கள் என்ன தொழில் வேணால் எடுத்துக்கலாம், அதில் நம்ம தான் ஹீரோ ஆகணும். பட் அதோடு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தேர் திருவிழா மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாயாசம், ஜாங்கிரி, இந்த பக்கம் அங்கே பார்த்தா மதுரை ஜிகர்தண்டா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு, இந்த பக்கம் பார்த்தா வெஜ்ஜு. 900கணக்கான மக்கள் சாப்பிட்டே இருக்காங்க. அதை விட எனக்கு அங்கே என்ன இப்போ பிடிச்சதுன்னா, ஏழை பணக்காரங்க பெரிய முதலாளிகள்லாம் இல்லாமல் அந்தந்த மக்களை வந்து விரும்பி சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு, பக்கா இருக்கு, குடல் நல்லா இருக்கு, எலும்பு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணே. எல்லாமே நல்லா இருக்கு. எந்த விஷயம், எந்த சாப்பாடு ரொம்ப? எனக்கு பிரியாணி சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன வாங்கி சாப்பிட போறேன். ஆஹா சார், இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட அரங்கம் நீங்கள் 10-15 பேர் சாப்பிட்டு இருக்கு. இது வரலையும் 10,000 தாண்டிட்டு இருக்கிறாங்க. அந்த 10,000 பேர் சேஃப்டியாக உட்காந்து சாப்பிட வைக்கணும். அதுக்கான டைனிங் டேபிள், அதுக்கான வாஷ் பேஷன், அதுக்கு ஃபுட் அகாமடேஷன்ஸ், அதுக்கான குக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணி ஓவராலாக கொண்டு வரோம். மொத்தம் 5 இடத்துல இது பண்ணுறோம். இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை. ரெண்டாவது, இத்தனை பேரை ஒரே இடத்துல உட்கார வச்சு இவ்வளோ பேர், அதாவது யாருமே பாகுபாடே இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நல்லா எல்லாமே நல்ல டிஷ்ஷஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஊருக்கே சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணதில் வெகு சிலரில் அவர் ஒருத்தர். இப்படி யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அருமை அருமை. சாப்பாடு எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா. எது குறிப்பாக இது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இல்லை என்ன அப்படின்னா, அந்த குடல் ஐட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நண்டு லாலிபாப்லாம் எல்லாருக்கும் வைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அதோட ப்ரிப்பரேஷனே வந்து டைம் எடுக்கும். இத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி சர்வ் பண்ணுறதுன்னு பெரிய விஷயம். ரெண்டாவது, டெசர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகிறாங்கன்னு பார்ப்பீங்க. நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். டெக்கரேஷன்லாம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. உள்ளே என்ன கல்யாணத்துக்குள்ளே என்ன போகல, வந்தவொன்னும் கூட்டமாக இருந்துச்சுன்னு சாப்பிட வந்துட்டோம். இனிமேல் போயிட்டு அடுத்தோன்னா அடுத்த ஃபீட்பேக். எப்படி சார், இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க நீங்கள்? சாரி, முதல்ல வந்து கிளைண்ட் வரப்பே எங்களை யார் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அவங்க சொல்லிடுவாங்க,
நாங்கள் அவங்க டேட்டை தான் கேட்போம். இப்போ இங்கேயே ஒரு 4 நிறுவனம் கேட்டிருக்காங்க வந்து டேட்டு கேட்டால் அந்த டேட்டில் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு முதல்ல செக் பண்ணிக்குவோம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னோம்னா அதை உடனே நோட் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஒரு மீட்டிங் கொடுப்போம். மீட்டிங் கொடுத்தா எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களை கேட்க போகிறது நீங்கள் திருமணத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு கேட்போம். அவங்க ஒரு 5000லேருந்து 7000னா ஒரு 7000 பேர் வராங்கன்னா ஒரு 3000 பேர் உட்கார ஹால் போட்டால் போதும். ஒரு 1000 பேர் சாப்பிட்ற டைனிங், ஒரு வெயிட்டிங் ஹால் ஒரு 500 பேருக்கு போட்டால் போதும். எப்படின்னா இன்புட் ஒரு 3000 பேர் வரப்போ 1000 பேர் போவாங்க, 1000 பேர் உள்ளே வருவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ சொல்கிறப்ப நாங்கள் பண்ணிடுவோம். அடுத்து என்ன கேட்போம்னா அடுத்து பட்ஜெட் கொடுப்போம். பட்ஜெட் கொடுத்துட்டு அதிலே மீடியம், லக்ஸுரி, டீலக்ஸு, ஸ்டார் கேட்டகரின்னு இருக்குது. 4 கேட்டகரியில் இருக்குது. அந்த ஸ்டார் கேட்டகரியில் கேட்டாங்கன்னா அதேமாரி உள்ள பட்ஜெட்டை கொடுத்து ஃபுல்லாக ஏசி, கீழே உட்டன் பிளாட்ஃபார்ம். மதுரைனாலே சாப்பாடு வந்து ரொம்ப ஃபேமஸானது, சரிங்களா? அதில் மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸான சாப்பாடுகளில் முக்கியமானது மேலூர் ஏரியாவில் வந்து அந்த நான்வெஜ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சமைப்பாங்க. அதாவது என்ன டீட்டெயில் அப்படின்னா, இப்போ மட்டன் எடுத்துக்கிட்டோம்னா மட்டனில் என்னென்னலாம் வெரைட்டி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்படி நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகளில் வந்து இப்போ இன்னைக்கு அண்ணன் ஜிசி அண்ணனுடைய ஃபேமிலி விசேஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொல்ல முடியல அந்த அளவுக்கு டீட்டெயிலாக. ஒரு ஸ்வீட்லேருந்து மட்டன்லேருந்து நண்டு வந்து மதுரையில் மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. எல்லா விசேஷங்கள்லையுமே எப்படின்னா நண்டு ஃபேமஸ் கிடையாது மதுரையில். ஆனால் இங்கே நண்டு, கோலா உருண்டை இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. சாப்பாடு ரொம்ப திருப்தியாக இருக்குது. யாருமே வேஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதில் என்ன பியூட்டியான விஷயம்னா சப்ளையருக்கு வந்து கேரளாவிலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இங்கே சப்ளையருக்கு வந்து மோஸ்ட்லி லோக்கலில் இருக்கிறவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். எல்லாமே உமன்ஸ், எல்லாமே கேரளால இருந்து வந்து சுத்தி குறைஞ்சது ஒரு 300-400 பேர் சமையலுக்கு மட்டுமே இருக்காங்க. சமையலுக்கு மட்டுமே நாங்க கண்ணெதிர பார்க்கிறது 300-400 பேர். இங்க கிலோமீட்டர் கணக்குல சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 300-400 பேர் வந்து கூடவே இருக்கும். மேபி என்னுடைய விசிபிலிட்டியில அவ்வளோ தெரியுது எனக்கு. ஆமா, நீங்கள் தான் பார்த்தீங்க நைட்டு அந்த உணவு கூடங்களுக்கு பலாயிரம் மட்டன், அதுக்கு தேவையான அந்த காய்கறிகள், அது சைவத்துக்கு சாப்பாடு, அதேமாரி வாஷ் பேஷன், இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. நான் பொதுவாக திருமணம் செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன சொல்ல நான் விரும்புகிறேன்னா, நீங்கள் கொடுக்க போகிறதுக்கு முந்தி ஒன்றும் வேண்டாம். நேஷனல் ஹைவேஸில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போனோம்னா அந்த கான்ட்ராக்டை ஒரு 100 கோடி கொடுக்கணும், அவன் அதுக்கு முந்தி 50 கோடிக்கு வேலை செஞ்சுருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரு பில்டிங் பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் தெரியாமல் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு வந்து கேட்டுறாங்க. அதுக்கு மீறி தமிழ்நாடு அரசில் டூரிசத்தில் ஒரு நம்ம ஒர்க் பண்ணோம், நம்மளோட குடோனை காட்டி அவங்கள்ட்ட லெட்டர் வாங்கணும். அதனால் நீங்கள் திருமணங்கிறது ஒரு மேடை மட்டும் இல்லை, திருமணங்கிறது ஒரு உணவு மட்டும் இல்லை, திருமணங்கிறது வந்து கொடுக்குற கிஃப்ட் மட்டும் இல்லை, அங்கே வர பல்லாயிரக்கணக்காருடைய உயிருக்கு பாதுகாப்பான அளவுக்கு பணியாற்றணும். டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பர். இந்த ஊர்லேயே இல்லாத வந்து நான் வந்து கிளவுறேன். நான் வந்து எப்படின்னா கிராம சாமியாடி பூசாரி, வீடு இங்கே இருக்குது. ஆனால் வந்து இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னா பெருமை நம்மளுக்கு. கோவல தம்பிக்கு பெருமை எனக்கு வந்து இவர் வந்து வெளியில் பண்ணணும்னு யாரும் போக மாட்டாங்க. உள்ளூரில் வந்து பண்ணியிருக்காங்கன்னா சரியான பெருமை எங்களுக்கு. அதை விட வந்து ஒரு எங்களுக்கு வந்து வீட்டுக்கு துணி, சேலை, வேஷ்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க. கட்சிக்காண்டி கிடையாது, எதுக்கு கிடையாது, அவருடைய தன்மைக்காண்டி கீழூருக்கு வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காரு. கிராமத்துக்காண்டி கீழூரில் பிறந்தவர் வளர்ந்தவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர், பக்கா பண்ணியிருக்காங்க. இந்த செட்டு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த செட்டு போட ஏறத்தால ஒரு மாதத்துலேருந்து மார்க்கிங் ஆரம்பித்தோம். ஒரு மாதத்தில் மார்க்கிங் ஆரம்பித்தோன்னா திடீர்னு அந்த இடத்துல நிறைய சின்ன இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் கான்செப்டுடைய கிரியேட்டிவ், அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுடைய செட்டப் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கான ராஜகோபுரத்துடைய மெஷர்மெண்ட்டு, அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நீங்களே பார்த்தீங்க அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்க, அதேமாரி டிசைன் சொல்லி அந்த சிலைகள் தயாரிப்பு. அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறப்ப அந்த மைய மண்டபத்தினுடைய தர்பார் ஹால் வந்து ஹைட்டாக கொண்டு போகணும். அதுக்காக அந்த ஸ்பெஷலாக கிரெயின் வர சொல்லி அந்த கிரெயினுடைய எஃபெக்டை தூக்கணும். 35 அடி மேலே தூக்கி தான் அந்த சீலிங் உள்ளே போனது. அந்த அரங்கத்தை அந்த அளவுக்கு திட்டமிட்டோம். அதுக்கு வந்து துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அரசியலுக்கு அது வேற, இதுக்கு பெரும்பாலும் எல்லாம் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர்லேருந்து கிளாத் கொண்டு வந்து அதை டிசைன் பண்ணணும். அது உள்ள வாரப்பே நீங்கள் பார்த்தீங்க ஒரு பேலஸ்குள்ள பேர ஒரு ஃபீல் அப்படி பண்ணி அமைச்சோம். எவ்வளோ செலவாயிருக்கும் சார் அப்ராக்ஸாக சொல்லணும்னா? அதை பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்கோம். இன்னும் அதுக்கு என்ன செலவினங்கள்லாம் இன்னும் ஒன்றும் திட்டமிடலை. அது என் நண்பருங்கிறதால நான் அதை பற்றி ஒன்றும் பேசிக்கலை. அவர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்களை பொறுத்தவரையிலையும் நாங்கள் பொருளாதாரத்தை மையம் வச்சு நாங்கள் எதுவுமே செய்கிறதில்லை. இது ஒரு கலை. சினிமாவாக இருந்தாலும் சரி, புகைப்படமாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, பத்திரிக்கையாக இருந்தாலும் முதல்ல கால் பதிக்கிறப்ப கொஞ்சம் நாளைக்கு அதை தான் யாருன்னு நிரூபித்த பிறகு தான் அப்புறம் ரேட்டு கேட்க முடியும்.
மேலூர்னாலே மட்டனு நான்வெஜ் ஃபேமஸு, டீட்டெயிலாக சமைப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. டீட்டெயிலாக என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மட்டனை இத்தனை வெரைட்டியாக சமைக்க முடியுமான்றத புது புது கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒரு கண்டுபிடிப்புகள் இருக்கு. இப்போ நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரியாணிலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் இருக்கும், 65 இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் மதுரையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா எத்தனையோ நான்வெஜ் வெரைட்டி இருந்தாலும் சரிங்களா, எத்தனையோ வெரைட்டி இருந்தாலும் மட்டனில் வந்து அந்த சுக்கா, மட்டன் சுக்கா, அந்த மட்டனோட குடல், இப்போ எதையுமே வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? மட்டன் நம்ம உரிக்கிறோம் அப்படின்னா அதை எதையுமே வேஸ்ட் பண்ண முடியாது. கறியை மட்டும் சுக்காவாக போடுறது, அந்த கறியிலேருந்து வேஸ்ட் வரக்கூடியது குடலாக போடுறது, அதில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் குழம்பா போடுறது சரிங்களா. அப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் திக்னஸான கொழுப்புகள் எல்லாம் கோலா உருண்டாவாக போடுறது அது மாதிரி அது வந்து இன்னும் ஆட்டுக்கால் குழம்பா போடுறது. ஸோ அது மாதிரி மட்டனை வந்து துளி அளவு கூட வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு யூட்டிலைசேஷன் பண்ண முடியுமோ அது மதுரையில் நான் பண்ணி பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட்டு இருக்கீங்க? சூப்பராக சாப்பிட்டு போட்டி, அந்த மூளை போட்டி எல்லாத்தையுமே இந்த குடலில் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று வரும் பாருங்க, செவரொட்டின்னு ஒன்று, அதுக்கு அடிச்சுட்டு உருளனை, அது நைட்டு 12 மணிக்கே முடிஞ்சிடும். அது ஆடு உரிக்கும் போதே, அது ஆடு உரிக்கிறவங்களும் சரி, அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களும் சரி, அந்த செவரொட்டியை சாப்பிட்ருவாங்க. அது ரொம்ப ரேரான பீஸு. ஸோ மீத விஷயங்களை வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஆடை வெட்டுறவங்களுக்கு வந்து அந்த தோல் போயிடும். ஆடை வெட்டுறாங்க இல்லையா, அது தோல் போயிடும். பார்க்குறவங்களுக்கு வெளியில் என்னடா இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்களா, இவ்வளோ உயிர்களை கொண்டு சமைக்கிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அது அப்படியே நீட்டாக செக்ரிகேஷன் பண்ணி எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வித்தியாசமாக செஞ்சு காலை யோசிச்சு பாருங்க, காலை கீழே தானே போடுவோம். அதை காலை இன்னொரு நாளைக்கு வந்து வீட்டில் இருக்க ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அந்த காலை வந்து சொந்தமாக கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கு 4 ஆள் கொடுப்பாங்க. அதுலேயும் இந்த அண்ணன் ஜிசி அண்ணன் விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன அண்ணன்ட்ட நான் கேள்விப்பட்ட ஒரு விசேஷம் என்னன்னா, யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாரோ, எப்படி யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாரோ, பத்திரிக்கை கொடுத்த அனைவருக்கும் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காரு. சரிங்களா. அதெல்லாம் வந்து எத்தனை பேர் சம்பாதிக்கலாம், எத்தனை பேர் வந்து பொருள்களை சேர்த்து இருக்கலாம். தன்னை சார்ந்த மக்களுக்கு அவர் அதை செய்யணும்னு நினச்சி செய்கிறது வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா. அதில் இந்த மாதிரி சாப்பாடு போடுறது, ஏழை எளிய மக்கள் வந்து இவ்வளோ அறுசுவை உணவு, இப்போ நண்டாக இருக்கட்டும், கோலா உருண்டா இருக்கட்டும், எல்லா விசேஷங்களையும் வைக்க மாட்டாங்க. அது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. டெக்கரேஷன் எப்படி இருக்குது? டெக்கரேஷன்லாம் சொல்ல முடியல. அதாவது இந்த வெயிலுக்கு வந்து இவ்வளோ டெக்கரேஷனை வந்து மழை பெய்யுமா வெயில் அடிக்குமான்றதெல்லாம் தாண்டி நல்ல ஃபேன்லாம் போட்டு நல்லா ஜில்லுன்னு நல்ல ஒரு காத்தோட்டமாக அருமையாக அண்ணன் செட் பண்ணியிருக்காரு. சங்கர் சாரோட படம் செட்டப் மாதிரி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஏசிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், எதை சொல்லுவீங்க? எந்த செட்டப் சார்? இதில் எனக்கு திருமணங்கள்னு நீங்கள் கேட்குறீங்க, பெரிய பெருமை என்னென்னா, இதே மதுரையில் மிகப்பெரிய தொழில் பிஆர்பி அவங்களுடைய தமுக்க மைதானத்தில் 1,00,000 பேருக்கு 2 பேருடைய திருமணத்தை நான் தான் பண்ணேன். பேர் தமுக்க மைதானத்தில் அவர் உலகளாவிய அளவில் பிஸ்னஸ் பண்ணார். பிஆர்பி கிராண்ட் எக்ஸ்போர்ட் தமுக்க மைதானத்தில் 1,00,000 பேர். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, முதல் கல்யாணம் நான் தான் பண்ணேன், 3 வருஷத்துக்கு 2ஆவது கல்யாணம் நான் தான் பண்ணேன் அவர் தம்பிக்கு. அதை விட அப்புறம் என்ன பெரிய சிறப்புன்னா, இதே மதுரையில் விஷால் மால்னு சொல்லி சவுத்துலேயே பெரிய மால் ஓப்பன் பண்ணாங்க. அவர் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் இளங்கோ புவனான்னு சொல்லி, அவங்களுடைய மால் திறப்புலாவுக்கும் ஃபுல்லாக நான் தான் பண்ணி கொடுத்தேன். அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்புறம் இன்றைக்கி உலகமே வியந்து போய் பாராட்டிகிட்டு இருக்க மதுரை மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தியுடைய திருமணம், அதுதான் பரபரப்பாக பேசுகிறோம். அது 1,00,000 பேர், அது நாங்கள் தான் பண்ணோம். அப்புறம் இப்போ அருகில் இருக்க ராம்கோ சிமெண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி நான் தான் பண்ணேன். கேகே சாருடைய பேத்தி கல்யாணம் போன ஒரு 6 மாதத்துக்கு முந்தி, அது நாங்கள் தான் பண்ணோம். அப்போ கிஸ்கால் கண்ணப்பன் அவங்க வீட்டு கல்யாணம், புரட்சி தலைவர் அம்மா வீட்டு திருமணத்தையே ஒரு பகுதி நான் தான் பண்ணேன். தலைவர் கலைஞர் வீட்டு திருமணத்தை அறிவாலயத்தில் ஒரு பார்ட் நாங்கள் எடுத்து பண்ணி கொடுத்தோம். அப்புறம் வைகோவுடைய திருமணத்தை 9 முதலமைச்சர் வந்தாங்க. அப்போ வந்து தலைவரை போய் பார்த்து கேட்டாங்க. அப்போ சொல்கிறப்ப இப்போலாம் செய்ய சொன்னார். அதேமாதிரி அறிவாலயத்தில் வந்து கலைஞர் வீட்டு திருமணம் இருக்கிறப்ப வந்து தளபதி அழைச்சி இப்போ அப்போ அங்கே என்னென்னா, அடிக்கடி செல்வி அக்கா வந்து சில கலர்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி அக்கா கனிமொழி அக்காலாம் வந்தாங்கன்னா அவங்க சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் மாற்ற சொல்லி இப்போலாம் பண்ண சொல்லுங்கன்னா. அப்போ உடனே அப்போ தலைவர் அழைச்சேன்னு ஃபேமிலி சொல்கிற மாதிரி செட் பண்ணுப்பா, பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது எல்லா தலைவரும் விட்டு திருமணத்தையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதேமாதிரி ஜம்கராடி வீரமணி மிகப்பெரிய இந்தியாவில் பெரிய வர்த்தக சந்தை, ஈசிஆர் ரோட்டில் 50 ஏக்கரை கிளியர் பண்ணி வேர்ல்டுலேருந்து வந்துருந்தாங்க. அதே பண்ண ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு தமிழனாய் உங்களோட நின்று பேட்டி கொடுக்குறதுல மகிழ்வடைகிறேன். இந்த தமிழனாய் நான் இல்லைன்னா இந்த தொழிலுடைய ஆதிக்கம் அதிகமாக ஹைதராபாத், டெல்லி, மும்பை இவங்க வந்து தான் பண்ணாங்க. நான் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னா, இந்திய சந்தையில் தமிழ்நாட்டில் இருக்கிற வர்த்தகச்சியமான பணிவாக கேட்குறேன். உங்கள் வீட்டு கல்யாணத்தை பூரா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாம்பேக்கும் சிங்கப்பூர் உள்ள நிறுவனத்தை கொடுக்குறீங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அது நாகரிக கருதி. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள்
அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் கம்பெனியில் கொடுக்கறத விட இதுமாரி பாரம்பரியமான நிறுவனத்தில் கொடுத்தாங்கன்னா இப்போ கான்செப்ட் மேரேஜை அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும். அதேமாரி திருச்செந்தூருடைய முருகன் கான்செப்டில் திருமணம், பழனி முருகன் கான்செப்டில் கல்யாணம், அதேமாரி நம்ம இது நாகூர் தர்கா முஸ்லீம் அந்த கல்யாணம், இப்போ வேளாங்கண்ணி அப்போ அந்த திருமணம். ஒருத்தர் சொன்னாங்க ஆர்கானிக்காக பண்ணுங்க அப்படி, விவசாயம் சார்ந்து ஆர்கானிக்காக. எப்படின்னா வெறும் தென்னங்கூதல், தென்னம்பாலை, தென்னை மட்டையிலே பண்ணி அதில் பூ வச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த இடத்துலையும் பேப்பர் வரக்கூடாது. இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சாப்பிட்ணும். அப்போ எங்கே பார்த்தா என்ன பண்ணணும்னா வாழை, நெல், கரும்பு, இளநீ அதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் பண்ணியிருந்தோம். அது எல்லாருமே பார்த்து ரசித்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணியிருந்தோம்னா எல்லா நவதானியங்களையும் செட் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு போனாங்க ஒரு பக்கெட் எல்லாரும். அப்புறம் ஒரு பக்கம் நிறைய மரக்கன்றுகள். நீங்கள் எல்லாருமே அதை சிறப்பாக செய்யணும். அன்னை வந்து கிராமத்துக்காரன்னு நிரூபிச்சிருக்காரு. அதை ஊரில் கீழே ஊரில் இருக்கவங்களுக்கு பூரா துணிமணி எடுத்து கொடுத்து நல்லா சாப்பாடு விட்டு அழகாக பண்ணியிருக்காரு. அப்புறம் உள்ளூரில் பிறந்தோம்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு அலையாக இருந்தால் தான் நான் வந்திருக்கேன். நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. டெக்கரேஷன் செம சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இங்கே யாருமே இந்த மேலூர் ஏழை மாதிரி பண்ணுறதில்ல. அருமையாக பண்ணியிருக்காரு. நான் மேலும் மேலும் அன்னை வந்து நல்லா வரணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறீங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே, சொல்லவே முடியாது, எல்லாமே அருமையா இருக்கா, செம சூப்பர். ஸோ இந்த கோபுரம்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற மாதிரியே வைக்கிறது, இந்த ஐடியாலாம் எப்படி சார் வந்துச்சு? இல்லை சார், அவங்க பெரும்பாலும் இப்போ திருமணம் என்ன சொல்கிறாங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் கான்செப்டில் பண்ணுங்க, மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி பண்ணுங்க, எங்களுக்கு டெக்கர் வந்து ஜெர்மனியில் இருக்கிற அந்த ஒரு இது பண்ணி கொடுங்க, அமெரிக்கா அந்த லாஸ் ஏஞ்சலில் அந்த வாட்டர் ஃபால்ஸில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு இப்போ நிறைய யூத் வந்து கான்செப்ட் தான் கேட்குறாங்க. கான்செப்டை எடுத்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நிறையா மெட்டீரியல் கலெக்ட் இதாங்க, இதுக்கு மெட்டீரியல் கலெக்ட் பண்ண 2 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த அரங்கத்தில் ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அந்த டச்சிங் போயிட்டே இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் காட்டிகிட்டே இருப்போம். அந்த பெரிய அந்த தூணில் வந்து அந்த டிசைன் அலைன்மெண்ட்டு, அதேமாரி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த அந்த உடையெல்லாம் பச்சை பட்டு அலங்காரம், அந்த நகைகள் அதெல்லாம் என் மக யாஷினி கோபால் அவங்க இன்ஜினியர், அவங்க தான் அதெல்லாம் டிசைன் பண்ணாங்க. எங்கள் நிறுவனத்தில் பணியாற்றவங்க கிட்டத்தட்ட 200-300 பேர் இருக்காங்க. அதில் ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிறது எங்கள் அக்கா பையன் மிஸ்டர் சேகர்னு சொல்லுவாங்க. கலையை பார்க்குறது மிஸ்டர் ரமணி. அதேமாரி மேனேஜர் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் முருகேசன், அப்புறம் தென்னரசு, சிவராஜன், பாஸ்கர் சொல்லி இந்த ப்ராஜெக்ட் அவங்க தான் பார்த்தாங்க. 200 கலைஞர்கள், அவங்க எல்லாருடைய கடின உழைப்பு. இவர்களால் தான் இவர்களோட நான் வந்து கோலனோட வந்து சித்தப்பாமையன் அவர் வந்து சிறப்பாக செய்கிறாரு. அவர் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அவங்க மகன் நல்லா இருக்கணும். சூப்பர், எல்லாருமே கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருப்பாங்க. உண்மையை சொல்றேன். சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பரா இருக்கு. எங்க அண்ணன் பண்ணியிருக்காரு, நம்ம பிடிச்சிருக்கு. இப்பயும் சொல்றேன், எங்க அண்ணன் கோவால அண்ணன் சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும். அவங்க பிள்ளைலாம் நல்லா இருக்கணும். நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்லா பண்ணியிருக்காப்லையா? சிறப்பா பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. நாங்க தான் நைட்டு பண்ணோம். சூப்பரா இருக்கு. எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க? ஆமா, அந்த கம்பெனில நான் தான் இருக்கேன். ஆனா இருந்தாலும் செம்ம டெக்கரேஷனா பண்ணிருக்காங்க. செமையா இருக்கா? செமையா இருக்கு. சாப்பாடுல எந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து எல்லா சாப்பாடும் பிடிச்சிருக்குங்க. எங்க கம்பெனியை பொறுத்தவரையிலும் 10,000 செய்வோம், 10 கோடிக்கு பண்ணுவோம். அவங்களுடைய பலம் பழைக்கணும் தான். ஆனா திருமணங்கிறது சிறப்பா செய்யணும். அதை ஒரு கைராசி. இன்னும் எங்களுக்கு என்ன பெரிய பெருமைன்னா, யாராருக்கெல்லாம் போட்டோமோ இப்போ அவங்க பையனுக்கெல்லாம் போட்டுட்ருக்கோம். அது அப்படியே இப்போ அதுக்கு இப்போ நம்ம இவர் மதுரையில் மூர்த்தி அமைச்சிருக்கார அவங்க சம்பந்தி, அவங்க பூண்டி வாண்டையார் குடும்பத்தில் பந்தல் போட்டோம். அவங்களுடைய பேத்திக்கு தான் இப்போ கல்யாணம், அது நாங்கள் தான் போடுறோம். அதேமாரி தஞ்சாவூரில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆர்கே அவர்கள், அவருடைய ஆர்கேவுடைய இல்ல திருமணத்தை பண்ணோம். இப்போ அவருடைய பொண்ணு கல்யாணத்தை நாங்கள் தான் பண்ணோம். அதுமாரி சிதம்பரம் வாண்டையார், நிறைய பேர். அதாவது பாரம்பரியமாக இப்போ நிஜாம்பாக்குடைய கல்யாணம் 2 நாங்கள் தான் பண்ணோம். அது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே சைலண்டாக ஒரு 10,000 பேர் சாப்பாடு பண்ணாங்க. ஒரு பாடசாலையில் வந்து ஒரு மாணவனாக மாறிக்கும். யாராவது உங்கள்கிட்டே கூட நான் எனக்கு எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறது கேட்பேன். நான் சொல்கிறத உங்களுக்கே சொல்ல மாட்டேன். அதுமாதிரி ஒவ்வொருத்தரையும் போய் அவங்கள்ட்ட செய்திகளை வாங்கிக்கிட்டு அந்த செய்திகள்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம். ஸோ இப்போ இந்த சினிமாவில் செட்டப் போடலாம் கூப்பிட்டுருக்காங்களா சார்? ஆமாம் சார். இல்லை, அது சினிமாவில் சில வாய்ப்புகள் வருது சார். நான் இந்த ஹேராமன் படத்தில் கமலஹாசன் சாருடைய படத்தில் அவர் பந்தல்லாம் தஞ்சாவூர்லேருந்து வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவருடைய திருமண காட்சிகளும் அந்த பந்திப்பாய் போடுற நிகழ்ச்சி அங்கே செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் சில வாய்ப்புகள் சினிமாவில் வந்தால் சார் லாங் டைம் அங்கே போய் நின்று காத்துட்டு. இது 50 வருஷத்து கம்பெனி. இது எங்களுக்குன்னு கிளைண்ட் நிறைய பொலிட்டிக்கல் இருக்குது, நிறைய வெட்டிங் இருக்குது. சினிமாவுக்கு போயிட்டோம்னா அப்புறம் இந்த கிளைண்ட்டை விட்டுட்டோம்னா நாளைக்கு அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறாயிரும். அதில் ஏதாச்சும் கேட்டால் 1-2க்கு போகும்போது தவிர நாங்கள் அதிக கவனம் செலுத்துறது வந்து திருமணமும்
பிரதமர் நிகழ்ச்சி கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் தான். சினிமாவில் வந்து லேசாக 1-2 செஞ்சு கொடுக்குறோம். அதை முழுமையாக கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இனிமேல் அடுத்த எனக்கு கீழே பணியாற்ற கம்பெனியுடைய சிஇஓஸ் அவங்க கீழே தான் இருக்குது. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லபடியாக சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப ஊர் மக்களே ஒரு சந்தோஷப்படுற மாதிரி, ரொம்ப ஒரு அமக்கலமாக ஒரு கீழூர் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி பண்ணுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வயிறார சாப்பிட்டான், நல்ல கறி விருந்து சரியாக சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியான விருந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்லை கீழூரில். ஏன்னா இது முதலையாக வந்தது இதுதான் சூப்பர். கல்யாண செட்டப்லேயும் டாப்பில் இருக்கீங்க. இதுக்கான முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும் சார்? இந்த பொறுமை அதுதான் காரணம். என்னென்னா யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்ம உழைப்பு உழைப்பு உழைப்பு. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், உன்னுடைய உழைப்பு உனக்கு கரம் கொடுக்குன்னு சொல்லுவார். புரட்சித் தலைவர் அம்மா அவங்களுக்கு நான் நிறைய மேடை போட்டப்ப சொல்லுவாங்க, தன்னால் எதையெல்லாம் முடியவில்லையோ தன் குழந்தையை அழகு பார்க்க வேண்டும் சொல்லுவார். அதுமாரி வைகோட்டை பேசுகிறப்ப அந்த கம்பீரம் வரும். இது எல்லாரையும் விட இப்போ என்னென்னா, இப்போ தளபதியினுடைய இந்த அரசியல் வியூகங்கள், அதுமாரி இளைஞர் செயலாளர் தம்பி உதயநிதியினுடைய வியூகங்கள். நான் என்னடா திருமணத்தில் போய் இவங்கெல்லாம் சொல்கிறேன்னு கேட்பீங்க. நாங்கள் எல்லா வடிவமும் சேர்த்து கலந்து செய்கிறதால அவங்க நடந்துக்கிற திருமணங்கள் அதெல்லாம் செய்கிறோம். திருமணங்கள் வந்து அதை பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கு காரணம் வந்து உறவுகள் மேம்படும். இப்போ சேலத்தில் நடந்த மாநாட்டை இப்போ ஹின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும். அப்போ எல்லா கேமரா வந்து எங்கள் கிட்டே வந்தது. அப்போ நான் கேட்டேன், அப்போ அதில் வந்து ஒருத்தர் எழுதியிருந்தார், 50 ஆண்டுகள் பந்தல் சிவா எங்கே மறைந்திருந்தார், சங்கரையும் ராஜ்மௌலியும் மிரட்டிய சேலம் மாநாடுன்னு சொன்னார். அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை, நான்லாம் அவங்களுக்கு நேராக ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அவங்கெல்லாம் பெரிய லெசன் சார் வாழ்க்கையில். நான் கூட இப்போ பிகினர்ஸ் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிறேன். நான் நித்தமான ஒரு மாணவனாக இருக்க ஆசைப்பட்றேன். எனக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகத்தை சொல்லிவிட்டு நான் விடைபெற தயாரில்லை. இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்து வர போகிறாங்க, அவங்களுக்கு இடம் விட்டுட்டு போகணும். அதனால எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது சார். சாப்பாடு எப்படின்னு எனக்கு சாப்பாடு திருப்தியாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாட்டு டெக்கரேஷன் வெளிநாட்டு மாதிரி இருக்கும். மாடலில் எல்லாம் வெளிநாட்டு மாடலில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு விருந்து, எல்லாமே நல்ல அமைப்பு. இந்த பந்தல் கலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த பந்தல் கலை நான் சொல்ல போகிறப்ப தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒன்று இருக்குது, ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது. இதை வந்து அகில இந்திய அளவில் இது ஒரு கூட்டமைப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அதில் நான் ஒரு மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளர் இருக்கேன். அப்போ தான் சொன்னாங்க, இந்த தொழில் அதாவது எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு அந்தஸ்து கிடைக்குது, இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விருதுகள் கிடைக்கும்னு சொல்லி அரசுக்கிட்ட அவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு திருமணம் செய்கிறப்ப வந்து 1 மாத காலங்கள் அந்த மன மேடையிலிருந்து அந்த அரங்கத்திலிருந்து கார்பெட்லேருந்து சீலிங்கில் லைட் வந்து போடுறாங்க. போட்டு முடிச்சுட்டு பிரித்து அள்ளி போட்டுடுறாங்க. ஆனால் அவங்க இதனுடைய வழி யாருன்னு தெரியலை. நான் யாரையும் குறை சொல்லலை. ஒரு சற்று நேரம் பாட வர மிகப்பெரிய பின்னணி பாடகரை அழைச்சி மேடையில் உட்கார வச்சு அவங்களுக்கு பெரிய பட்டாடையெல்லாம் போட்டு அவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ 1 மாதமாக வேலை செஞ்ச கலைஞனுடைய மனவழி எவ்வளோ தூரம் இருக்கும். அதனால தான் பிகினர்ஸ் மறந்துடாமல் அடுத்த நட எல்லாருக்கும் விருது கொடுக்குறப்ப எனக்குன்னு சேரலை, யார் தமிழ்நாட்டில் தலை சிறந்து இருக்காங்களோ பந்தல், கலை, ஓவியம், விவசாயம், கூட்டு குடும்பம். நான் பிகினர்ஸினுடைய நேயர்களுக்கு என்ன மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் என்னை வந்து இந்த அளவுக்கு ஒழுக்கி கொண்டு வந்தது. இப்போ நான் எங்கேயாச்சும் ரோட்டில் போடுறோன்னா இதால் பந்தல் சிவான்னு சொல்லி இப்போ பிகினர்ஸ் சிவாங்கிறாங்க இன்னைக்கு. சார் நீங்கள் பிகினர்ஸ் போயிட்டு வந்து பார்த்தா சார் உங்களால் சார் எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஆகுது, இந்த தொழிலை கூட இப்படி பண்ணிடலாம் சார் கேட்குறேன். ஏன்னா இது ஒரு முகவரி இல்லாத தொழிலுக்கு முகவரி தந்தவர் அப்படின்னு நான் சொல்லலை. இந்தியா டுடே அரசியலில் எதிரும் பொதிரும் மோதுகின்ற தலைவருக்கு மேடை அணிப்பவர் இவர். கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மூப்பனாருக்கும் வைகோவுக்கும் தளபதிக்கும் மற்ற திருமாவளவன், சீதவாண்டியர் உள்ளிட்ட மன்மோகன் சிங், மோடி போன்ற இத்தனை தலைவர்களுக்கு மேடையே இவர்களிடம் அமைதி இருக்கிறது. அமைதியா நிதானமா இவருடைய விட்டு கொடுத்தலா அவமானங்களுடைய படிக்கட்டுகளாக படிப்படியாக ஏறி வருவதா? அதன் காரணமாக எல்லோரிடம் பழகுகிறார்கள். சிலர் போகிறார்கள், சிலர் வருகிறார்கள். ஆனால் இவர் எல்லோரிடம் சிரிக்கிறார். இவருக்குள் என்ன புதைந்திருக்கிறது எழுதுறது நான் இல்லை, இந்தியா டுடே. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன்லாம் அப்போ இது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது யாருமே. அதாவது இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஒரு நாங்கள்லாம் வந்து சாப்பிட்றோம்னா உண்மையிலே பெரிய ஒரு தெய்வ செயல். பரவாயில்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். திருமணத்தில் எத்தனையோ முக்கிய பிரமுகர்கள், பல கட்சி தலைவர்கள், சினிமாக்காரங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க. நம்ம உள்ளே வந்தோடனே எல்லாருமே நம்ம கையை தூக்கி காட்டினாங்க, அவர் தான் பந்தல் சிவான்னு. அது என்ன காரணம்னா அது உழைப்பு, அது நேர்மை, போராட்ட களம், நெடிய பயணம், சிறிய சிறிய வெற்றிகள், அது அடையாளம் காட்டப்பட்ட இடம். அதுதான், அதுக்கு தான் காத்திருக்கணும். காத்திருந்தால் தான் அந்த இடம் கிடைக்கும், வந்தவுடனே அந்த இடம் கிடைக்காது. ஸோ இந்த நேரத்தில் எங்களுக்காக டைமை ஒதுக்கி நான் கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ. இன்னொரு நல்ல இடத்துல நல்ல ஒரு செட்டப்பில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்யூ சார். ஆகையால் பிகினர்ஸ் நேயர்களுக்கு, என்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற என்னுடைய அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லுகிறேன். பிடித்திருந்தால் எல்லாருக்கும் சொல்லுங்கள்.
எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்கள் கையை பிடிக்கிறோம், எங்களை வளர்த்து விடுங்க. உங்கள் சூழல் நடக்கிறோம், எங்களை வரலாறு கொடுங்க. தலைவனையும் நிற்கிறோம், மலர்களை தூவுங்கள், நிமிந்து பார்க்கிறோம் உலகத்தை விளனாய். Hindustan Educational Institutions. Admissions open. சுற்றுலாவா? யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 36 வருட அனுபவம்.